Hi friends, welcome to Akash Vlog and நான் உங்க ஏவி ஆகாஷ். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை பார்க் வந்திருக்கிறோம். இது வந்து தனியாக ஒரு வீடியோ நம்ம மேக் பண்ணி போட்டிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சஃபாரி போயிருப்போம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பட்டர்ஃப்ளை பார்க், இது தனியாக பட்டர்ஃப்ளை பார்க்குக்கு மட்டும் தனியாக நம்ம வந்து இந்த வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜூ வந்து போகலாம். மொத்தமாக பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு சொல்லிட்டு 3 வீடியோ ரெடி பண்ணி நம்ம வந்து போட்டிருக்கிறோம். ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். நீங்கள் பார்ட் 1 பார்க்கலன்னா பார்ட் 1 வீடியோ பார்த்துவாங்க. அது இதோட ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். ஸோ பட்டர்ஃப்ளை பார்க்கோட என்ட்ரி ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெர் பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. சரி, 50 rupeesக்கு இது ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை பார்க்கோட என்ட்ரன்ஸ். ஸோ இப்படி தான் வந்து இருக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம உள்ளே நடந்து போனோம். நானே என் ஃப்ரெண்ட் அபிஷேக் தான் வந்திருக்கோம். நீங்கள் பார்ட் 1 வீடியோ பார்க்கலன்னா அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கேட்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளை பார்க்குக்கு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 to 100 மீட்டர் இருக்கும். அப்படியே நம்ம நடந்து போயிட்டு அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளை பார்க் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அதோட ப்ரைஸ் வந்து முன்னாடியே சொல்லியிருப்பேன், 50 rupees. நீங்கள் பார்ட் 1 வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஜூக்குன்னு தனியாக ஒரு கவுண்டர் இருக்குது. அந்த ஜூக்கு இருக்க கவுண்டரில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சஃபாரிக்கும் ஜூக்கும் வந்து டிக்கெட் எடுக்கணும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பட்டர்ஃப்ளை பார்க்குக்கு டிக்கெட் எடுக்க முடியாது. பட்டர்ஃப்ளை பார்க்குன்னு தனியாக ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி 50 ரூபான்னு சார்ஜ் பண்ணி நம்ம டிக்கெட் வந்து நம்ம எடுக்கணும். நிறைய குழந்தைங்கள், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து வந்திருந்தாங்க. அவங்களாம் ஜாலியாக விளையாடுற மாதிரி ஒரு பார்க் வந்து ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அது மாதிரி ஜாலியாக அந்த பார்க்கில் குழந்தைங்களை வந்து விளையாட வைக்கலாம். அதுக்கு அடுத்ததும் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு பெரிய ஒரு ரூமு, ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு ரூமு. இந்த சிரட்டை இருக்குது பார்த்தீங்களா, தேங்காய் சிரட்டை, அதை கவுத்தி போட்டிங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு ரூம் வந்து கட்டி வச்சுருக்குறாங்க. அதுக்குள்ளே வந்து இப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து செடி, கொஞ்சம் மரம், இது மாதிரிலாம் வச்சுட்டு ஒரு 100கணக்கான பட்டர்ஃப்ளையை வந்து அப்படியே விட்டுருக்குறாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமான ஒரு பட்டர்ஃப்ளை. இப்போ நம்ம பார்த்த ஒரு பட்டர்ஃப்ளை பார்க்குறோன்னா அதே மாதிரியே கிடையாது, எல்லாமே ஒவ்வொரு கலரில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கலர் பட்டர்ஃப்ளை தான். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா வித்தியாசமான ஒரு பட்டர்ஃப்ளை இருக்குது. நிறைய பட்டர்ஃப்ளை வந்து வச்சுருக்குறாங்க. அதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி வியப்பாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்குங்க. ஏன்னா நம்ம வந்து மிஞ்சி போனால் ஒரு பட்டர்ஃப்ளை, 2 பட்டர்ஃப்ளை அதிகபட்சம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அட் அ டைத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பட்டர்ஃப்ளை நம்ம லைஃப்பில் வந்து பார்த்துருப்போம். ஆனால் 100கணக்கான பட்டர்ஃப்ளை நம்மளை வந்து அப்படியே சுற்றி பறக்குதுன்னா அதோட ஃபீல் எப்படி இருக்கும் நான் சொல்லும் போதே உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் இருக்கும். இந்த மழை காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஈசலை தான் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி சுற்றி ஈசலாக பறக்கும், ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்கும். அது நம்ம வந்து அதை கிராஸ் பண்ணி நடக்கிறதுக்கே ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்கும், என்னடா ஈசலாக இருக்குது அப்படின்னு இருக்கும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி 100கணக்கான பட்டர்ஃப்ளை நம்மளை வந்து அப்படி சுற்றி பறக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. அது வந்து அழகாக செட்லாம் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. இது மாதிரி மீன் போகிற மாதிரி ஒரு மினியேச்சரில் வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி ஒரு அருவி, அதுலேருந்து அப்படி ஒரு ஆறு, அதுலேருந்து இது மாதிரி ஒரு குளம், அந்த குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மீன், அதுக்கப்புறம் சின்ன செடி, இது மாதிரிலாம் வந்து எல்லாமே சிறுசாக அழகாக இருக்குது. அந்த வந்து முக்கியமாக அந்த அருவி மாதிரி ஒன்று செட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து பார்க்கவே ரொம்ப சூப்பராக வந்து இருந்துச்சு. நான் அப்படியே வந்து ஜூம் பண்ணி இந்த பட்டாம்பூச்சிலாம் எடுக்கும்போது எனக்கு அப்படியே அந்த பிரேமம் படம் ஞாபகம் போச்சு. பிரேமம் படத்தில் இப்படி தான் ஒரு பட்டாம்பூச்சி வந்து அப்படியே பறக்கும். இதை பார்க்கும்போது ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுக்கலாமாடா நீங்கள் இடத்துக்குலாம் வந்தா அப்படின்னு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. நிறையவே நான் அப்படி கையை வச்சாலே பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பட்டாம்பூச்சி பறந்து வந்து அப்படியே மேலே வந்து உட்காந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது பட்டாம்பூச்சிங்க அது வந்து மேலே உட்காரும்போது இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே சங்கர் படத்துக்கு போயிடுச்சு. நண்பன் படத்துலலாம் பார்த்திங்கன்னா அப்படி இலியானா மேலே அப்படியே ஃபுல்லாக பட்டாம்பூச்சியாக வந்து இருக்கும். என்னால் அதெல்லாம் வந்து சினிமாவில் தான் நடக்கும் அப்படின்னு பார்த்தா அங்கே நேர்லேயே வந்து நடக்குது. ஆனால் அந்த லெவலு வந்து எல்லா பட்டாம்பூச்சியும் வரல. நீங்கள் சும்மா நின்னாலே போதும், ஒரு 1-2 பட்டாம்பூச்சி வந்து உங்கள் மேலே ஏறி வந்து உட்காரும். ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா பட்டாம்பூச்சிக்கு சாப்பாடு கொடுக்குறத வந்து பார்க்குறாங்க. இப்போ நம்ம வந்து வீட்டில் நாய்க்கு வந்து சாப்பாடு போட்டிருப்போம், இல்லைனா காக்கா, குருவி, இதுக்கெலாம் வந்து சாப்பாடு வந்து கொடுத்துருப்போம். ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா பட்டாம்பூச்சிக்கு வந்து ஃபுட்டு வந்து கொடுக்குறாங்க. என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இது மாதிரி வாழைப்பழம், ஆரஞ்சு, ஆப்பிள், இது மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே கட் பண்ணி அதை வந்து அப்படியே வச்சுருந்தாங்க. அது வந்து அப்படியே போய் அது உள்ளே இருக்க அந்த சாரை வந்து அப்படியே குடிக்குது. ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு பட்டர்ஃப்ளைக்கு ஃபீடு பண்ணுறதெல்லாம் வந்து நான் பார்க்குறேன். ரொம்ப அதிசயமாக வந்துச்சு. மேலே வந்து இது மாதிரி பானையாக கட்டி வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து டவுட்டாக இருந்தது என்னடா அப்படின்ட்டு. அப்புறம் தான் தெரியுது நைட் டைம் ஆச்சுன்னா அது அந்த இடத்துல போய் ஸ்டே பண்ணிக்கணுமா, அதோட ஒரு வீடுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஸ்டே பண்ணுறது வீடு அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நானாக புரிஞ்சுக்கிட்டேன்.
எனக்கு தெரிஞ்சு அதுதான் இருக்கும், வேறு எதுக்கும் வச்சுருக்க மாட்டாங்க. நானே வந்து அசியூம் பண்ணிக்கிட்டேன் கொஞ்ச நேரம் கழிச்சு, ஓ இது இப்படி தான் இதுக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே உள்ளே வந்து பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு பட்டாம்பூச்சி வந்து எப்படி வருது. நம்ம சின்ன வயசில் இந்த சயின்ஸ் புக்காக அதெல்லாம் வந்து படிச்சிருப்போம், அதெல்லாம் வந்து காட்டியிருந்தாங்க இது மாதிரி தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு சில போர்டெலாம் வந்து வச்சுருந்தாங்க. நம்ம கொடுத்த 50 ரூபாய்க்கு இதே வந்து பயங்கரமாக இருக்கே, இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு டோர் மாதிரி ஒரு டோர் இருந்துச்சு, அந்த டோரை ஓப்பன் பண்ணால் இன்னும் உள்ளே நிறைய போகுது. சரி நம்ம 50 ரூபாய்க்கு இதே பயங்கரமாக இருக்கே, இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஆர்வத்தில் வந்து இதையே நான் வீடியோ எடுத்துக்கிட்டு ஷூட் பண்ணிக்கிட்டே பொறுத்தது போதும் பொங்கி எழு அப்படின்ட்டு அந்த டோரை திறந்துட்டு அப்படியே ஒரு டோர் இருக்குது, அந்த இடத்துக்கு நான் போயிட்டேன். அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பச்சை பச்சையாக இருந்துச்சா. அங்கே போய் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கண்ணாடி கூண்டு அது மாதிரிலாம் போட்டு வச்சுருந்தாங்க. நானும் ஏதோ மீன்லாம் மிதக்குதான்னு சொல்லிட்டு பக்கத்துலலாம் பார்க்குறேன், ஒன்றுமே காணும், ஒரு வேளை இன்விசிபிள் மீனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பார்த்திங்கன்னா அது வந்து செத்த இது மாதிரி பூச்சி பட்டர்ஃப்ளை இதெல்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்கும்போது ஏதோ மியூசியத்துக்கு வந்த மாதிரி இருந்துச்சு. என்னடா டி வெளியில் இவ்வளோ அழகாக காட்டிட்டு இது என்னடா மியூசியத்துக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி நானும் உட்காந்து எல்லா பட்டாம்பூச்சியும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டிஸில் பட்டாம்பூச்சி வச்சுருந்தாங்க. நான் பார்த்ததே என் லைஃப்பில் ஒரு 4 கலரில் இருக்கிற பட்டாம்பூச்சி தான். இவன் என்னென்னா 100கணக்கான கலரில் இருக்கிற பட்டாம்பூச்சிலாம் காட்டுறாங்க. இத்தனை பட்டாம்பூச்சி இருக்குதா, அதை தாண்டி இத்தனை பட்டாம்பூச்சி செத்து கிடக்குதா அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக வந்து இருந்துச்சு. அப்படியே அதெல்லாம் பார்த்துட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மீன் தொட்டி வந்து வச்சுருந்தாங்க. சரி இதுலையாச்சும் மீன் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து மீன் வந்து வச்சுருந்தாங்க. நம்ம அந்த குளத்துல வெளியில் இருக்க ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மீன்லாம் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. அதை மாதிரிலாம் இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மீன்லாம் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. பெரிய மீனையும் சேர்த்து போட்டிருந்தோம்னு வச்சுக்கோங்க, சின்ன மீன் எல்லாத்தையுமே அப்படியே சாப்பிட்ருக்கோம். என்னடா மீன் தொட்டிலாம் வச்சுருக்குறாங்களே, இது என்ன பட்டர்ஃப்ளை இது தானே சொன்னாங்க, இது என்னடா மீன் தொட்டிலாம் இருக்குது அப்படின்னு நினச்சேன். சரி பரவாயில்ல, நம்ம ஒரு மீன் கண்காட்சி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு சரி நம்ம மீனையும் அப்படியே பார்த்து வீடியோலாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பயங்கரமான ஆங்கிள்லாம் வச்சு வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்துட்டேன். சரி இதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குதுன்னு தெரியல, இன்னும் அப்படியே ரூமாக போகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு ஹாலு, இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரூமாக போச்சு. நிறைய கண்ணாடி பெட்டிலாம் வச்சுருந்தாங்க. நானும் ரொம்ப ஆர்வத்தில் போய் பார்க்குறேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரப்பாம்பூச்சி வெட்டுக்கிளி தேள் இதை மாதிரிலாம் போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம வீட்டிலே பார்ப்போம்டா, சும்மா ரோட்டில் நடக்கும்போது இது மாதிரி புழுலாம் போகும், கரப்பாம்பூச்சி வெட்டுக்கிளி இந்த மாதிரி புழு இதெல்லாம் இருக்குமாடா, இதெல்லாம் ஏன்டா ஒரு கண்ணாடி பெட்டியில் போட்டு எங்களுக்கு காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெறுப்பாயிடுச்சு. இந்த மாதிரி தேளுலாம் போட்டு வச்சுருந்தாங்க. அந்த தேள் வேறு ஒரு இடத்துல போய் அப்படி மறைஞ்சிருக்குது. நானும் அது மாதிரி தேலை பார்த்தாலே ஒரு செங்கலை தூக்கி நடுமண்டையில் போட்டு கொண்டுருவேன். என்னடா இதெல்லாம் ஒரு கண்காட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லாமே உயிரோடு வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் பார்த்து உடனே ரொம்ப வெறுப்பாயிருச்சு. சரி வேறு என்னடா இருக்குது அப்படின்னு ஆர்வத்தோடு அப்படியே கதவை திறந்து பார்த்தேன்னா என்னடா அது முட்டு சந்து அதை மாதிரி முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். என்னடா அதுக்குள்ளேயே முடிச்சிட்டிங்க, இப்படி தானே இப்போ தான்டா உள்ளே என்ட்ரியை கொடுத்தேன், அதுக்குள்ளேயே என்னடா எண்டிங் வந்துருச்சு அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ 50 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளை தான் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. மித்தது இல்லாமல் வந்து எதுவுமே இல்லை, சும்மா ஏதோ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை பார்க் போயிட்டு வந்திருப்போம். உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. 50 ரூபாய்க்கு வந்து இது ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொன்னால் ஒர்த்துன்னு சொல்லலாம், ஒர்த்து இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ நான் ஒரு யூடியூபர், நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே வந்து வீடியோ எடுத்தேன். இதே சப்போஸ் நான் வந்து யூடியூப்பில் வீடியோ எடுக்கலை அப்படின்னா அந்த பட்டர்ஃப்ளை பார்க்குக்கு நான் 50 ரூபா கொடுத்து போயிருக்கவே மாட்டேன். பட் நீங்கள் ஒரு கேர்ளாக இருக்கீங்க, கேர்ள்னால் வந்து இந்த இடத்துக்குலாம் வந்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆவாங்க. ஏன்னா நிறைய பட்டர்ஃப்ளைஸ் வந்து இருக்குது, பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்மளாம் மேலே அப்படியே ஏறுது, டச் ஆகுது, ரொம்ப நிறைய பட்டர்ஃப்ளை நம்மளாம் அவ்வளோ பார்த்துருக்கவே மாட்டோம். ஸோ ரொம்ப பெருசுலாம் இல்லை, 50 ரூபாய்க்கு போனீங்கன்னா ரொம்ப பெருசுலாம் இல்லை. பட் அந்த சைடு வந்து ஒரு பார்க் வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ அந்த பார்க் வந்து குழந்தைங்களாம் விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு வேணால் ஒர்த்தே தவிர 50 ரூபாய்க்கு இது ஒர்த்தா இல்லையான்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் மறக்காம ஆகாஷ் vlog சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஜூக்கு போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாடா பை பை.